சூப்பரா அருமையா நடந்துட்டு இருக்குது. நம்ம ஐயா கிருஷ்ணராஜா அவர்களுடைய ஆசீர்வாதத்துல மற்றும் ஆர்கே சுரேந்திர சார் அவருடைய ஆசீர்வாதத்திலும் எல்லாரும் வந்து வாழ்த்து நல்லா பேசினாங்க. கவிஞர் அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி ஏன் சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு பேட்டில, சினிமாவில வந்து நன்றி வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது, நம்ம கடமை நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவனும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமாவில நன்றி மறையாம துரோகம் பண்ணாம பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுல யாருன்னா என்னுடைய இணைய நண்பர் பிரேம்நாத் அவர் தான். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு பாருங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் யாரு அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுல இருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறையாம நீங்க எல்லாருமே வந்திருக்காங்க. பிரேமலத்தை வந்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் யாருமே மறக்க மாட்டாரு. அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு உட்காரு. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்ப போறாரு, டான்ஸ் கொடுக்கலாம் எல்லாமே டான்சஸ் எல்லாம் கூப்பிட்டு போறாரு. போகல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு 4 நாள் திடீர்னு இவர் வந்துட்டாரு. அப்புறம் ஒரு போன் பண்றேன், என்ன தலைவா என்னாச்சு நம்ம மாஸ்டர் பொண்ணுங்க என்னாச்சு அப்படின்னா, அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல அவர் ஷூட்டிங் வந்து திட்டுறாரு, பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு, எனக்கு இதுவால அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப எல்லாம் உடனே சொன்னேன், கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவரோட உதவியாளருக்கு எல்லாருமே திட்டுவாரு, அந்த நேரத்துல வேலை திட்டுவாரு இல்லையா, அதனால திட்டினாங்க அப்படின்ட்டு அவங்க போன எல்லாருமே இன்னைக்கு வேலை செஞ்சு இன்னைக்கு எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு சேர்ந்துட்டாங்க மறுநாள் போயிட்டு. ஆனா அன்னைக்கு சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் 28 வருஷமா அழகா கல்வி பண்றாங்க. இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதுல ராகின் ராஜ் அறிமுக நாயகன் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு எப்படி வந்து எப்படி விமர்சனம் அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. நான் நினைச்ச ஒரு சாங்ல வந்து ஏன்னா அவர் வந்து நடன இயக்குனர், அதனால நான் ஆசையா இருந்தேன். சரி அவர் சூப்பரா எனக்கு தெரியும், ஏன்னா அவர் சாங்ல நான் பண்ணிருக்கேன். கொண்டாட்டம் ஒரு படத்துல அவர் இவங்களும் நான் பண்ணிருக்கேன். சரி எப்படி ஆடுவாரு அப்படின்னு பார்த்தா நான் ஃபுல்லா பார்த்துல ஆக்ஷன் கூட வருது. நான் ஃபுல் படமே பாத்துக்கிறேன் சார். அதனால வந்து உண்மையே ட்ரெயினர் வந்து விட்டு சூப்பரா நல்லா ஓடணும். அதே மாதிரி நம்ம அகிலார் வேங்கை அகிலார் அவரு தயாரிப்பாளர், அதே மாதிரி இணை தயாரிப்பு பிரேம்நாத். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் மன்னார் படம், அதனுடைய தயாரிப்பாளர் டேரக்டர் வந்திருக்காங்க. பாருங்க எல்லாமே வந்திருக்காங்க, யாருமே ஒரு மிஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு நன்றி மறவாத ஒரு நண்பர். இந்த படம் நல்ல வெற்றியடைன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நண்பர் தொலைக்காட்சி யூடியூப் நண்பர்களுக்கும் அப்படிங்கிற நாம நன்றியும் வாழ்த்துக்களும். வெற்றி படம் ஆசைப்பட்ட கத்துக்கிட்டது சிரமம்னா, அந்த சிரமத்துல சொல்லிக்கிறது 3 வார்த்தை, அறுப்பு வெட்டு குத்து. அதுதான் அந்த 3 வார்த்தையில எனக்கு பிடிச்ச வார்த்தை. அது மூலியமாக நாங்க சினிமாவை ஒரு 25 வருஷமா அடிச்சுட்டு இருக்கேன். இந்த வெட்டு திரைப்படத்துல இயக்குனர் இணை தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் என்னுடைய மகாண்ட வாழ்த்துக்கள். பேரன் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு பேரும் செதுக்கி செட் பண்ணியிருக்காங்க வளர்த்திருக்காங்க. அதனால விஜய்க்கும் என்னுடைய மகாண்ட வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர் கோவிதாசாருக்கும் என்னுடைய மகாண்ட நன்றி வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற மகாண்ட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சாட்டாமடிகள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான ஒரு ஆடியோ லான்ச். வெட்டு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, வெட்டு ஒண்ணு துண்டு 2 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான டைட்டில். இந்த ஹீரோ பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தனுஷாரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. வந்திருந்த அனைவருக்கும் சுரேந்திர சார் இருந்தாங்க, அதே மாதிரி ரவிமரியா சார், கஸ்தூராஜா சார் மற்றும் அனைத்து கலைகளை நண்பர்கள் முத்துக்காலை இருந்தாங்க. ராஜா நண்பு அழகா தமிழ் பேசுவான்னு தெரியாது. ராஜா சாருக்கு நன்றி வந்திருக்கேன். ராஜா சாருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அம்மா ராஜசேகரை பத்தி நான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஒன்று மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு நானு. அவங்க அப்பா பேரு ஆறுமுகம். ஓய்வு கோவில் படத்துல எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. தம்பி வந்து 4வது ஜெனரேஷன் அவங்க சினிமா உலகம்.
ராசு ஒரு அண்ணன் வந்து கிண்டி சேவன் பேரு. நான் அதெல்லாம் என்ன இந்தியாவில் ஃபைட்டு. அப்ப நானும் சென்ட்ரல் சேர்க்குதா ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். அப்ப ராசு கொஞ்சம் சின்ன வயசாப்பாரு. அப்படி ஒரு வளர்ந்த பையன் இன்னைக்கு வந்து அம்மா ராசு தெலுங்குல போய் ஒரு தெலுங்குல போய் சூப்பர் ஸ்டாரா ஒரு மாஸ்டரா வந்து விளைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயார் பண்ணி வந்திருக்காங்க. உண்மையிலே பாராட்டுற அம்மா ராசுவரை. உண்மையிலே பெரிய விஷயம். அது ஒரு இது நம்ம ரஜினி சார் சாங்ல பண்ணிருப்பாரு. நான் ஆட்டோக்கார சாங்ல அட இருமா நீ வேற எங்க வீட்டுல வந்து அப்படி ஒரு சாங்ல சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாரு அம்மா ராஜசேகர். தெலுங்குல முன்னேறி பிறகு மாஸ்டர் ஆகி டான்ஸ் ஆகி இன்னைக்கு வாரிசை உருவாக்கியிருக்காரு. அவங்க அப்பா எங்க தாத்தா வந்து பெரிய மாஸ்டர். எம்ஜிஆர் வரதுக்கு ஃபைட் பண்ணாரு. உங்க வீட்டுல அவங்க தாத்தா கூட நல்லா வீட்டுல வந்து காஃபி சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுல நிறைய வாட்டி வந்திருக்கேன். உங்க பெரியப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி ஒரு கலைஞராக வாரிசுகளுக்கு வந்திருக்காருன்னா வந்து எல்லாம் கைத்தட்டுவாரு. நல்லா கைத்தட்டு அற்புதமா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் ஹீரோ ஒரு 17 வயசுல இப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ கொண்டு வந்திருக்காரு அம்மா ராசியர்னா அவர் ஒரு கைத்தட்டி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம ஐயனார் அண்ணன் அவர் ப்ரோக்ராம் கூட நான் போயிருக்கிற பிரேம்நாத்தை பத்தி போயிருக்காரு. பிரேம்நாத்தை பத்தி நான் சொல்லணும். நானும் பிரேம்நாத்தெல்லாம் ஒன்னா சைக்கிள்ல நடிக்க அவங்க காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாட்பாளர் அற்புதமான டீம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில நடத்திட்டு ஒரு நல்ல மனிதர். அவர் போட்டுற சட்டம் மட்டும் வெள்ளை இல்லை, அவர் வச்சிருக்க தாடி மட்டும் வெள்ளை இல்லை, அவர் மனசும் வெள்ளை, பிரேமநாதோட மனசும் வெள்ளை என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு அத்தனை வெள்ளைகளுக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக கரூர் ராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அழைப்பு ஏற்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி வந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஊடமைக்கு இல்லை என்னை அன்பாக இந்த விழாவிற்கு அழைத்த என் அன்பு அண்ணன் அன்பு தலைவர் வேங்கை நல்லூர் தலைவர் ஐயனாரங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து சந்தனக்காடு தூரத்துல வந்திருந்தா ஒரு 16 வருஷம் இருக்கும். அதுல இருந்து அந்த திறன்லாம் பார்த்துட்டு அதனால ரொம்ப அன்பு. ஆனா வீட்டுக்கு ஒரு நான் வைத்தாங்க ஒரு 16 வருஷம் பழகம். எல்லாரும் எப்பவும் மறக்க மாட்டாங்க. அந்த அன்பு எப்பவும் உண்டு. அண்ணனுடைய அன்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை அன்பாக வைத்த கோபிநாத் பிரேம்நாத் அண்ணன் அவர்களுக்கு என்னோட நன்றி. துணியோட உடனே படத்துல வந்து நான் நடிச்சிருக்கேன் சார். நம்ம ஆஃபீஸ்ல நான் வந்திருக்கேன். அதுல வந்து பாலாஜி ரசன் கேமரா இருப்பாரு. அதுல வந்து தெளிவு கரெக்டாக நடிச்சிருப்பாங்க. அது யாருக்குமே அது தெரியாது, மட்டடிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அந்த படத்துல விவசாய படத்தில் நடிச்சது. இந்த நேரில இங்க நான் எடுக்கும்போது இந்த விழாவுக்காக நான் ஒரு அன்பா அழைப்பு கொடுத்தேன். அதாவது ஐவராங்க கொஞ்சம் வெரைட்டி புக்கோடைய ஓனர் வர்கீசன் வந்திருக்காங்க. அதுல நிச்சயமா சொல்லுவாங்க. அவரால் தான் இன்னைக்கு வந்து கமல் சார் கூட நடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வந்தது. பெரிய விஷயம். நம்ம வந்து நம்மளுடைய வளர்ச்சியில ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வளர்த்துக்கிட்டவங்க வந்து ஏதாவது இடத்துல வந்து காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நன்றி சாப்பிட்றாங்க நான் பார்க்குறாங்கன்னு அவரோட வெரைட்டி புக்கு பார்த்துருக்கேன். கமல் சார் வந்து நான் புதுசு மாதிரி அந்த கப்படியே இருப்பேன். அந்த ஃபைட் ஸ்டான்ஸ் வந்துட்டேன். அதை பார்த்தா வந்து எனக்கு கமல் சார் கொடுத்து கராத்தே ராஜா பேரு கராத்தே ராஜா வச்சு இன்னைக்கு 20 பேரை அவங்க வரவேற்கிறாங்க. கமல் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுவேன். வரி சார் சொல்லுவேன். ஏன்னா அவரே நிறைய படம் நடந்தது தெரியும். கண்ணனை கொண்டு போய் நம்ம போட்டோவை காட்டி நமக்கு பெரிய வாய்ப்பு வந்து அந்த நன்றியோட சொன்னாச்சா. இந்த வெற்றி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். இதன் அடுத்த அன்பு தம்பி ராஜன் தம்பி அவருக்கு அன்பு நன்றி. அவரோட அம்மா ராஜசேகர் சார் டைரக்டர் அப்பா அவங்க அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அதனால நன்றி மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி. சிறிய தலைமையில் இந்த படம் முழுவர இருக்கிறது. இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய குருநாதர். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 28 ஆண்டு காலம் மட்டுமே அவரோட பணியாற்றிட்டு இருக்கேன். அவர் ஒரு நடன கலைஞராக இருக்கு,
அவருடைய அறிவு எனக்கு கிடைச்சது. அப்புறம் நடன இயக்குனர், அப்புறம் இயக்குனர், தயாரிப்பாளர். ஒரு வருஷம் ஒருத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்ல 28 வருஷம் நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். எங்க மண்ண பிறந்த அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு அனுபவம் இருக்கு. அந்த வகையில் எனக்கு வந்து மரியாதை ஒரு அந்தஸ்தையும் எங்களுடைய குருவர்களும் ராதாமடமைகளும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த நிகழ்வு பண்ணு சொன்னோம்னா எனக்கு நான் சார்பில் வந்து ஒரு 30 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வளர்ச்சியில எல்லாமே அவர் தான். இயக்குனர் பிரம்மாண்ட பரவலை வழங்கிய பன்னீர்செல்வருக்கு இன்னைக்கு சினிமா தொழிலாளருடைய ஒப்பற்ற தலைவனாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர், என்னுடைய ஆசான் ஆர்.கே. செல்வன் சார் அவர்கள் தலைமையில அந்த நிகழ்வு பற்றி நான் ஆசைப்பட்டேன். சார் எப்பவுமே அவங்க வந்து பிஸியா இருக்கிறவங்க, இருந்தாலும் அவங்களை ஃபாலோ பண்ணி சார் வரணும்னு சொன்னேன். சார் வந்திருக்காங்க. ஸோ நேரத்தில் எங்களுடைய வெற்றி பிறகு யூனிட் சார்பாக உங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி பேசுகிறேன். அதே மாதிரி நான் சாரோட ஒரு 97 டிராவல் பண்றேன். நம்மளுடைய தமிழ் சினிமா ஒரு மண் சார்ந்த படம் எடுக்கிறதுல அவர் ஒரு வல்லவர் கஸ்தூரி சார். எல்லாருமே தெரியும். அவரோட சார்ந்த ஒரு 8-10 படம் எடுத்துருங்க. என்ன சராசரி வீரத்தலாட்டு ராசி மாதிரி படங்கள் நிறையவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் வீரத்தலாட்டு பண்ணும்போதெல்லாம் தேனியில் வந்து நாங்கள் சமைக்க போகும்போதெல்லாம் ஒரு சிறிய மாணவன் 12 வயசு இருக்கு. அப்பதான் அவர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம் கணேஷ் அவர்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் சாரோட இருந்து சார்ட்ட சொன்ன மாதிரி சார் சொல்லிப்பாங்க சார் வாங்க சார் கண்டிப்பா வரண்டாங்க வரணும் அப்படின்னாரு. ஸோ இந்த நிகழ்வு எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கஸ்தவாசல் வருகை வருவாங்க இருக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு அழைப்பேற்று இங்கே வருவதற்கின்ற படத்தினுடைய நாயகன், தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவுக்கு இன்னைக்கு எப்படி வந்து மாதவன் சார் வந்து எப்படி பழகிட்டு இருக்காரு, இன்னைக்கு இந்திய சினிமாவில் கணேஷ் சார் எப்படி பழகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த குழந்தை வந்து ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கி இருக்காரு இந்த படத்துல எங்க குருநாதர். அந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டிலே ஒரு 30 ஷாப்பிங் எடுத்திருக்காரு. ஸோ படம் நம்ம இடையில வந்து ஒரு ஏற்ற மாதிரி போடும்போது அந்த சில பேர் பார்த்தாங்க. பார்த்து ஹீரோ இது எத்தனை இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரை செலுத்திருக்காரு. ஸோ ராகி ராஜ் வரவேற்கிறோம். அதே மாதிரி வரவேற்கின்ற அவதார் அவர்களுக்கும், ராதாமணி அவர்களுக்கும், விஜயமர் அவர்களுக்கும், ராதாமணிகளுக்கும், என்னுடைய நண்பர் கிங்காங் அவர்களுக்கும், திரு முத்துக்கார் அவர்களுக்கும், திரு விஜய் கணேசருக்கும், கராத்தர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மானராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நம்ம மிகுந்த நண்பர் திரு தயாரிப்பாளர் சுவாமி அவர்கள் அனைவரையும் வருகை அவர்கள் வரவேற்று நடன இயக்குனர் வாசனா சொல்லுதலை நடிப்பார். ஸோ இப்பொழுது வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ PIML மூவிஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்றைய திரைப்படத்திலே நல்ல ஒரு இயக்குனராகவும், நல்ல ஒரு நடிகராகவும், நல்ல ஒரு நல்ல கொண்டு கொஞ்ச காலத்தில் எனக்கு நல்ல நட்புகளும் நிறைய ரவீந்திர சார் அவர்கள் மீண்டும் இருக்கிறார். வருகின்ற அத்தனை மீடியா பிளஸ் எல்லாருக்குமே வெட்டுப்படுத்த சார்பாக வரவேற்று என்னுடைய வீரர்கள், சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் பரிகை வரவேற்று வெட்டுப்புற யூனிட் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ வழங்கும் வெட்டு திரைப்படத்தின் மூலமாக வருகை வரவேற்று
முதல் ஸ்பீச் வந்து ரொம்ப அழகா பேசக்கூடிய, ரொம்ப அழகா அதை விட அழகா நடிக்கக்கூடிய ரவி மரியா சார் வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சார் ஏழு வார்த்தை வாழ்த்தி அன்பா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ப்ளீஸ் ஷேர் a few words. So இந்த அழைப்பை ஏற்று வந்த வனிதா விஜயகுமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே மேம். இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜேஸ்வரர் அவர்கள் இயக்கத்தில் வெட்டு திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமாவுடைய ஜாம்பவன்கள், இது அன்பு சகோதரர் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கசிரதா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராஜராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் பிலிம் அப்படின்னு. வழக்கமா ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் பண்ணி எப்போ வருவாங்கன்னா இங்க தமிழ்ல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ இருக்கும் போது ஒரு லவ் சீக்கிட்டா போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனா அதுக்கப்புறம் 5ஆவது படம் 6 படம் 6ஆவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்ப உள்ள இயக்குனர் எல்லாரும் நினைப்பாங்க. வாரிசு நடிகர் உருவாக்க அப்பாக்கும் அதை நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஃபுல் பேக்ல என் பையன் வெட்டுதான் குத்துதான் அந்த மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வரர் வைத்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு கூஸ் பம்ப் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுல லெட்டர் பாருங்க, அம்மா 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 அம்மான்னு இருக்கு. அது யாருக்கு தான் தெரியல இந்த ஐடியா. வெட்டுனா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரத்தன சதவீதமான படமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த வெட்டு லெட்டர் ஃபுல்லா அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜேஸ்வரர் டைரக்டர், அம்மா ராஜராஜ் ஹீரோ, அம்மா பத்திய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் டைம் ரிலீஸ் பண்ண போறேன் கூடிய விரைவில். உன் பேர்ல நீ விற்க கூடாது, மற்றவங்க விற்கணும், அதனால உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் ஒரு அன்பு யாரை எப்பயுமே கேட்டு நடந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில வந்து எனக்கு இருக்க 2-3 வெல்விஷர்ல முதன்மையான வெல்விஷர் வந்து சார் கே செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை நான் நிற்பேன், 5 நிமிஷம் பனி மாதிரி தொடச்சு விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அதை சொல்றாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ண நம்ம டேரக்ஷன் பண்ண. ஏற்கனவே நம்ம ஜீவா சார் சூப்பர் சவுத்ரிசோட பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையில இருந்தா கூட செல்வமணி சார் சொல்றது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்கணும் தன்னுடைய ப்ரொடக்ஷன்ல. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நான் நம்பிதான் அவருடைய டிராவல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஸ்வரர் சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னோட மூடியே மாத்திட்டாரு. ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ்ல வேணுமா, வாலிபால்ல வேணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்றதோட வீட்டுல உள்ளவங்க அப்படி பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் என்னால பியானோ கலைஞரை வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் சார், வீட்டு குடும்ப கஷ்டம், அதனால அந்த பக்கம் போக முடியல, அப்படியே பிளஸ் 2 படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்மளுடைய ஆசையில அவன் எதாவது முடியாது அதெல்லாம் வந்து வாரிசு மேல திணிக்கிறது தான் வந்து இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யற ஒரு விஷயம். அந்த விஷயத்துல நான் செஞ்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக பிள்ளைகளை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா விதி நம்ம பிளட் தான் நாங்க போகுது, அவனும் சினிமா வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஸ்வரர் சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்மையிலே வந்து மனதாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இது முடிவு இல்ல, குழப்பிட்டு இருக்க மனசை. ஏன்னா செல்வமணி சார் சொன்னா அது பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால நேரம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்த முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணேன்னா இது ஒரு புது இயக்குநரை உருவாக்குறாங்கன்னு
ஏன்னா வெட்டு பெற தொழில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஷாம்பி நாயுடு சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்குமோ அதை வைக்காம ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சிருக்காரு. அவ்வளவு நம்பிக்கை அந்த பையன் மேல. ராஜ் உண்மையிலே ஹைட்டு இந்த அளவு இதெல்லாம் உண்மையில நீங்க ஒரு டான்ஸ் ஆடிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. நான் பேருக்கா சொல்லல, சில சமயம் மைண்ட்ல இருந்து உதிக்கும். தனுஷ் சார் இவ்வளவு ஹீரோ யாருமே நம்பி இருக்க மாட்டேங்க அப்பா நினைச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போய் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளவு பெரிய ஆக்ஷன் தான் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், டான்ஸ் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ்மார் நிற்பான், ஒரு ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில கலந்துகிட்ட ராதன் மேடமா இருக்கட்டும், விஜய் மேடமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்காலன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில பிரஸ் கம்மியா இருக்கு. இங்க உள்ள விஐபிகள் 3 நாள் விஐபி தான் வந்திருக்காங்க. ராஜ் உங்க அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்க ஒரு 500 கேமரா இருக்கும். இந்த விஐபி எல்லாம் ஒரு 50 விஐபி இடம் கிடைக்காம கீழே முன்ன பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுவது. நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த சார் ரவி சார் சொன்னாங்க, டயட்ல சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சிலம்பி சார் நான் பார்த்தேன். அப்புறம் பிரேம்நாத் பத்தி ஒன்று சொல்லணும். அவர் நன்றியின் உச்சம். எப்படி 22 வருஷம் அம்மா ராஜேஷ் சார் ஒரு நன்றியோட இருந்தாரு, 28 வருஷம் இருந்தாரு, 30 வருஷம் நட்போட எப்படி ஆர்கே செல்வம் சார் இருந்தாரு, அதே மாதிரி எங்களோட நட்போட 1 மாசம் இருந்தாரு. 28 வருஷம் இருந்ததுதான் வந்தாங்க. ஒரே மாசம் தான் 90 வருஷம். சாரி பிரேம்நாத். பிரேம்நாத் ரொம்ப அன்பானவர். ஒரு ஆளை கணிக்கும் பார்க்கும்போது தெரியும் இவர் ஜென்யூன் அப்படின்னு. அந்த ஜென்யூனிட்டி அவர்கிட்ட இருக்கும், அவர் பேச்சுல இருந்துச்சு. இணைத்தரப்பை மாறி இருக்கீங்க, முதன்மை தலைவர் மாறி இருக்கு. என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அந்த சார்ட்ட போயிட்டு சிலம்பி சார்ட்ட ஆபீஸ்ல பெப்சி ஆபீஸ்ல வச்சு அதை போட்டு காமிச்சேன். பார்த்துட்டு அப்படியே யோசனை பண்ணாங்க, யார் ஹீரோ டைப்பா இருக்காரு மாதிரி அம்மா ராசு அப்படின்னு எல்லாம் கேட்டு இருக்கும்போது கேமரா ரொம்ப சூப்பரா இருக்கு, அப்படி படமே நல்லா இருக்குன்ட்டு சார் கார்ல ஏன்னா அவங்க பிஸி ஷெட்யூல்ல கார்ல எடுத்து போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் எனக்கு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வருது, அப்புறம் டைட்டில் கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்கு, கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னாரு. சரி அப்புறம் நான் டிசைனர் விபால் சார் அசிஸ்டன்ட் மேக்ஸ் எல்லாம் பண்ணாரு சார். சரி 2 நாள் கழிச்சு நான் போறேன். அப்ப சார் நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப சார் ஃபாரின்ல இருக்காங்க. அப்ப சார் ஃபாரின்ல இருக்கிறது போட்டோம்னா உடனே லைன்ல போனா பேசினாங்க, நீ உடனே மேக்ஸ்ல போ அப்படின்னாரு. உடனே போயிட்டு அங்க போயிட்டு வீடியோ கால வந்தேன். வீடியோ கால வந்தா அதாவது அவரு சாருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன். பட் எனக்கு அங்க ஃபாரின்ல சார் வீடியோ கால் பண்ண போ அப்படின்னு சொல்றாங்கன்னா என் மேல நான் அவர்கிட்ட எப்படி எது சொன்னாலும் நான் செய்வேன். அந்த என்னோட கேரக்டர் 100 டான்ஸ் வேணுமா 500 டான்ஸ் வேணுமா இந்த ஷோ நீ பண்ண அது பண்ண எல்லாத்துக்கும் சார் என்ன சொன்னாலும் அது விளைப்ப கொடுத்துட்டு இருப்பேன். அதே மாதிரி மேடத்துடைய பிறநாளா இருக்கட்டும், சாருடைய சமபத்திரம், அவருடைய குடும்பங்களை நான் தான் பண்ணுவேன் பேசணும். ஸோ அந்த ஊர் அவருக்கு மேல இருக்கிற நல்ல மருந்துகள் மருவி உடனே வீடியோக்களை சார் வருவாங்க, ஒரு 2 டிசைன் வருவாங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணி சாருக்கு அனுப்பிச்சேன், நல்லா இருக்கிற சூப்பரா இருக்கிற அப்படின்னு. ஏன்னா படத்துல சென்டிமெண்ட் இருக்குது ரொம்ப. இது கதை ஒரு வலுவான கதை. அப்படி இருக்கும்போது எனக்கு டைட்டில் மாத்திக்கோ அப்படின்னு சொன்னேன். இப்ப சாருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன். பார்த்துட்டு இந்த இப்ப போட்டிருக்கிட்ட சாரோட செலக்ஷன். ஸோ இதனால வெற்றி பெற இணைப்பதும் நம்ம டேரக்டர் சார்பாகவும் என்னுடைய ஆசாம் சிலம்பி சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பேசுனீங்க. நான் சிந்து பண்ணீங்க பாருங்க, நான் சின்ன பையன். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ராதா மேம் அவர்களை பேச இருக்கிறேன். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். ஃபர்ஸ்ட் என்னைய கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்க மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின்,
என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அந்த வைஃப் முத்துக்காளை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். என்னோட ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய சுமிரா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவருங்க. எங்களை திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்கு தமிழ். ஸோ நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீ எல்லாமே நாங்க இல்லை. ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. உங்களை வந்துட்டு நீங்க எப்படி வந்து போர்காஸ்ட் பண்றீங்கன்றது போய் சேருது. இந்த படத்தை பத்தி சொல்றதுன்னா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதுல சென்டிமெண்ட், ஒரு படம் ஆக்ஷனா உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்டோரியா தான் இதுல நீங்க பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்கேன். ராகிலோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்ல மாட்டேங்கிறேன். இல்ல சொல்லிடலாம் இருக்கிறேன். ராகிலோட மதுரா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல மதுரை பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு. ராகில், ஐம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகில் எவ்வளவு படம் பண்ணாலும் ராகிலோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான் பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகில் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு நல்லா இருக்குன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்க தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க என்னோட லைஃப்ல. ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்ப இருக்கிற நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமா வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதுல வந்து ஹோம்லி அந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதுல இருக்கு. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயின் ரவி அவர்கிட்ட இருக்காரு. ஸோ கியூட்டா ஒரு ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் இஸ் ஸ்டடி. அந்த ஏஜ்லயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையா நினைக்கிற விஷயம். அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம சென்னையில தமிழ் மூவி டைரக்டர்ஸ் என்னன்னா, இங்க இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட விட்டுட்டு நிறைய மலையாளத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்க வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. செல்லுமதி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்க எல்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளவு பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழ்கள் லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இங்க நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல, அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க நிறைய வந்துட்டு கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுறதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. இதனால நம்ம என்ன சொல்றது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்க, எங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பர் டூப்பரா வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னுடைய விஜய் சந்திரசேகர் மேம் ஒரு வார்த்தை பேசுமாறு அன்பு வைக்கிறேன். எந்த லாங்குவேஜ்ல பேசணும்? வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்க பாக்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும் நிறைய இருக்கு. பட் நிறைய பேர் மேடையில இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃபிளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகில் ராஜ் பத்தி நான் சொல்லணும்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், ட்ரிபிள் ஆர் அப்படின்னு. ராகில் ராஜ் தானின்னு அடிக்கடி நாங்க ஷூட் டைம்ல நான் சொல்லுவேன். அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஷேப் அப் பண்ண எங்க இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப் ஹிம் சோ வெல். அண்ட் அது மட்டும் இல்ல, ராதா மேம்க்கு நான் என்ன சொல்லணும், ரொம்ப அழகா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைய. இப்ப நான் உள்ள வந்த உடனே அவ்வளவு டென்ஷனா இருந்தார் போல.
ஆடியோ லான்ச் நம்ம டென்ஷன் கேட்டா கிடையாது, எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் சோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்ட் அதனால எவ்வளவு பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பு மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்ட் அது ஒண்ணு. அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்க பங்கு நாங்க போட்டு மாஸ்டருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்ல இருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்க இந்த கேரக்டர் பண்ணணும், பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுல நான் விழுந்துட்டேன். இது என்னோட பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்துல இருந்தா அது நல்லா இருக்கும்ட்டு நம்மள நம்பி கேட்கறதுனால என்னால நோன்னு சொல்ல முடியாம கண்டிப்பா வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பா he will sustain அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, படத்தை என்கரேஜ் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி படம் இந்த மாதம் 28 ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கு. ஸோ அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ற உரிமை நம்ம அறிவித்ரா ப்ரொடக்ஷன். அது சார் இருக்கும். வாங்க மேல வாங்க, மேல வாங்க. ஸோ அறிவித்ரா அவர்கள் ஒரு இளம் இயக்குனர். இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில சிறிய முதலீட்டு படத்தை எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறாரு. அடிச்சு ஒரு நாளைக்கு 2 படம் 3 படம் ரிலீஸ் பண்றாரு. ஸோ அறிவித்ரா அவர்கள் தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள் சாலை கௌரவப்படுத்துறாரு. இந்த படம் எங்க கையில வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய முப்பதோட நண்பர் திரு எப்எம்எஸ் நடராஜன் அவர்களை மாதிரி வரதான் கிடைக்கிறேன். அவர் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே படத்தினுடைய ரிலீஸுக்கு அவர் தான் பயிர் பண்றாரு. அதே மாதிரி சேட்டலைட்டா அவர் தான் முடிச்சாரு. ஸோ அதில் எப்எம்எஸ் நடராஜன் நன்றி தெரிவித்து தயாரிப்பாளர் வேந்த அவினார் அவர்கள் சாலை நிற்கிறார்கள். இந்த படம் எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 6 முதல் 10 நிமிஷம் வரைக்கும் எனக்கு நல்ல பொறுமையாக இருக்கிற திரு சிபி அவர்களை மாதிரி கிடைக்கிறேன். சொல்லு. தெலுங்கு அப்புறம் தமிழ். நேற்று நைட் வரைக்கும் 12 வரைக்கும் நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன். படத்தினுடைய வேலைகள் இருந்தது. ஸோ நேற்றுக்கு தவிர்க்கல சில வேலை நிறைய பண்ண முடியல. ஆனா எல்லாமே தமிழ் சரி தெலுங்குல சரி எங்க மாஸ்டரோட தொடர்ந்து பணியாற்றுவாங்க. நிர்மல் அவர்களை அன்போடு மாதிரி இருக்கிறேன். நிர்மல் அடுத்து இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த வியாதி நிலைமைகள் யாருக்கு எப்படியோ எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு மேன், பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விமன். எப்போதுமே இவங்களை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எப்பவும் இருக்கும். வனிதா விஜயகுமார்னா 3 வார்த்தை பேசினாரு என்பதா இருக்குது. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸும் கூட நிறைய திரைப்படங்கள் இப்ப ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா உங்களை வாழ்க்கை ஆயிட்டு வணங்கி உங்களை கூப்பிடுறேன். ஒன்றும் பேச பயப்படாதுங்க. 2 நாளைக்கு மட்டும் நடத்த முடிச்சேன். நம்ம ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில் கூப்பிடணும் ஆசை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன். சொன்னேன், சரி ஓகே அப்படின்னாங்க. நேற்று நைட்டு 11 மணி நான் இடத்துக்கு நான் மெசேஜ் போகும்போது சொல்லுங்க போங்க அப்படின்னாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருக்க மெசேஜ் போடுறேன். 1 மணி நேரத்துக்கு இறங்குறேன். இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 10:30 மணிக்கு நடக்கிறேன். ஓகே, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள், ஐ டென்ட் see you. வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆம், ராஜசேகர் மாஸ்டரா தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா ஒரு டைரக்டரா ஆக்டரா பாக்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பத்தி நான் சொல்றேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாமா வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும். ஆனா மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். சோ சந்தீபாமான்ற ஒரு படம், சந்தீபமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்தீபமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்க ஒரு நிறைய டிராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்துல வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்துல சூர்யாஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போ எவ்வளவு அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்துல தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்றேன், தட் இஸ் த ஜேர்னி. சோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமால நடக்காது. டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்கிரீன் அ லாங் டைம் அட்லீஸ்ட். முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளவு வேலை பாக்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. சோ அந்த விதத்துல மாஸ்டர் வந்து எனக்கு மாஸ்டருக்கு மிகப்பெரிய சண்டை எல்லாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல. He has seen I've been a very protective sister towards Preeta and everything, but அதை தாண்டி we know because அவரே ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய I mean like more or less same age group தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு டைரக்டரா, ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன நம்ம ரொம்ப நாளா சந்திக்கல. சோ படத்தை பத்தி சொல்லணும்னா, வெட்டு பேரு வந்து வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரியல, நான் தலைன்னு சொன்ன தலா. சோ அந்த டைட்டில்ல வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. சோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம லாங்குவேஜ விட அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். சோ அந்த விதத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராவோ இல்ல ப்ரொடியூசராவோ இல்ல டெக்னீஷியனாவோ நான் பார்க்கல. சோ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பத்தி பாஸ்ட பத்தி இங்க பேசினேன். சோ கண்டிப்பா வந்து அதுல வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கு அந்த படத்துல. நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்சஸ் வந்து பிரில்லியண்டா பண்ணிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகால வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்றாங்கன்றத நான் இப்பதான் பார்த்தேன். இங்க பேசுறதுக்கும் படத்துல பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ அந்த விதத்துல ஐ திங்க் இட் இஸ் ஆக்ஷன் பேக்ட் என்டர்டெய்னர் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹீரோ. சோ இட்ஸ் லைக் முந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகரா தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நம்ம நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல. பட் அது எப்படி வேணா சொல்லுங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும்னும் போது நீங்க நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. சோ நீங்க சினிமால படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில வேணா படிக்கலாம். ஆனா சினிமாவை பிளான் பியா வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலயே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே. பட்
டூ ஆர் டை. அதுல மட்டும் தெளிவா இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் தி பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினைச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பா மக்கள் கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்க தப்பா கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனா கொண்டு போய் சேருங்கன்றதா சொல்றோம். பெரிய படங்களுக்கு வந்து போற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கு, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்கு. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீ எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸ்ல வருதான்றது இல்ல. அது ஏன்? இங்க வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க. ஆனா நீங்க எழுதுங்க, குரல் கொடுங்கன்றதுதான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டரா நான் கேக்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள் கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசு. ஸோ ஒரு மண் சார்ந்த ஒரு தென்னாடன் நடக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் வந்து அப்படி வைக்கிருக்காங்க டேரக்டர் வந்துட்டு. அவர் சொன்ன மாதிரி அந்த ஒன்றரை பிளாட்ல வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கூட வரலாம், படத்திற்கு ஒரு எதிர்ப்பு வரலாம், வராம இருக்கலாம். அது எதிர்ப்பு வந்து நம்ம சனிக்கிழமை சார் சொல்லிட்டாரு, அதனால சார். ஸோ அதனால அது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டாரு. ஸோ சென்சார்லயும் போராடிட்டு அதை வாங்கியிருக்காரு மாஸ்டர் வந்து. அவரு அந்த சென்சார் வாங்குறதுக்கு அவர் பேசும்போதெல்லாம் மைக்ல 11 மணி 12 மணிக்கு ஏன்டா என்னடா அந்த படத்தை பாடாரு சார் மாஸ்டர் வந்து ரொம்ப பயந்தாங்க. ஸோ அதே மாதிரி மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year அவங்க சரியா சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களோ தெரியாது. ஏன்னா நான் கூட இருந்து நான் டிராவல் பண்ண சொல்றேன். ஸோ அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக மரியாதைக்குரிய ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் என்போடு. சார் ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் நேம் காய்ச்சலாம். முதல் வணக்கம். தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒருவேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையா சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமா எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கதான் முதல் முறையை பார்க்கிறேன். பட் ரொம்ப நாளா கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுறாங்க, இங்கேயும் பேசுறாங்க. ஒரு தில்லு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் 40 வருடத்துக்கு மேல ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன். 10 படம் ஒர்க் பண்ணிட்டு. பட் இன்னைக்கு நான் வேற மாதிரி இருக்கு. 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ணணும்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவரு நடிகர் அவங்கள இருக்காரு. அதனால இந்த ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன வசதிகளை அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள் அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் இந்த படம் இல்லை, நீங்களாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் முன்னாடி உனக்காக தான் கொண்டு வந்தாங்க இருந்தாங்க. அவன் துண்டை எடுத்துட்டு போறானேன்னு எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர், வாசு மாஸ்டர் எங்க வாங்க, இங்க இன்னொரு துண்டு இல்ல, ஒண்ணுதான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரோட
என்னால மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில. இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிறத பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது. அதுல அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்துல பெற்றோரை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன். அது 1997 97 இல்ல 97 98. அப்ப பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படிதான் எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாம அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்க கிடப்பாங்க? அவர் எங்க பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங் தேனியில. அதுலதான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்க நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளர் இருந்தவர் பிரேம்நாத். அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா தயாரிப்பாளர்னு சொல்றேன். அது அவ்வளவு ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்றேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2 மாதம் நான் இருந்த உண்மையிலேயே இங்க நான் நிக்கிறதுக்கு துள்ளுவத இளமை ஆடியோ லான்ச்ல நிக்கிற மாதிரிதான் நிக்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசுல தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியேதான் இருக்காரு. நான் இந்த துணியோட காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் பண்ணல. அப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு. அந்த ஒரு உதாரணம் என்னன்னா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் நான். இன்னைக்கு 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிக்கிறத வச்சு நீங்க சொல்லலாம் நான் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்ப சுகர் இருக்கு. எப்ப சுகர் வந்ததுன்னு என்னால டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். தூண்டுவோட இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு. அது ஒரு சுகர், கூட இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனா ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது நீங்க உங்களுக்கு. ஆனா நீங்க ஒரு ஒற்றுமை இருக்குமா அதுல? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவட இளமையில நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 year ஓடிச்சு அந்த படம். நீங்க எப்படியா? ஓ, நீங்க ரொம்ப நாளா எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க. எனக்கு தான் தெரியல. அப்ப இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பத்தி நான் சொல்லித்தாகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பத்தி சொல்லாமல் எந்த மேடையில இருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சு வைத்தால்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்துல அடி. ஏதோ நான் அந்த நேரத்துல ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லற எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட். இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமா ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசிச்சேன். ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா எப்படி இவங்க? அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்பதான் நான் அப்ப யோசிச்சதனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது? ஒரு நல்ல ஒரு பைய வாங்கி கொடுத்து ஏமாத்தணும் இல்லையா? பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோல்ல போட்டு நீதான் ப்ரொடியூசர். விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வாங்கன்னு போட்டு அதுக்கப்புறம் 1001 அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபாய் பட்ஜெட். அதையும் அவங்கதான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம்.
நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கூட இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கறத என்னால உணர முடியல. அதுக்காக சொல்றேன். வந்துச்சா? இதனாலதான் இல்ல பயப்படாதீங்க. உங்க பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்காரு. உங்க நல்லா காப்பாற்றுவார். நல்லா பண்ணிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தா அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு கட்டாயமா வாரிசுகள் வரணும்ன்றது இல்ல, தலைகளை திறந்தா வந்துதான் தீருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு இன்ஜினியரிங் சீட். நான் ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வந்ததே டாக்டர், இன்ஜினியர், இந்த 2 கனவுகளோட தான் வந்தேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆயிட்டாங்க. செல்வராகவன் இன்ஜினியர் ஆயிட்டாரு. தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு இன்ஜினியர் சீட் வாங்குறதுக்கு இத்தனை படம் எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்சதுல வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்றாங்க? ஏதோ ஜோக் அடிக்கிறேன் நினைச்சேன். இல்லப்பா சீரியஸா தான் சொல்றேன். சினிமா தான். பாலச்சந்திரன் இப்படி போச்சு சொல்றாரு. இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்குறதுக்கு தெருத்தருவா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளவு வேலையில வாங்கி ஈஸியா சொல்றான். எனக்கு வயிறு பத்தி எழுதி என்னடா அவங்க அம்மா அடிக்க போறாங்க. சோத்துக்கு இல்லாம சென்னைக்கு வந்தா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு. இல்லம்மா நோ படிப்பு. இந்த 3 ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கதான் இருந்தது, இப்பவும் இங்கதான் இருக்கு. உங்க அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்பதான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்க அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்க அப்பாவுடைய ஈஷியல் பேர் உனக்கு எதுவுமே இருக்காது. படிச்சு முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல. மறுநாள் ஜாலியா காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஒரு அமெரிக்க கணிப்பு படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இந்த மாதிரிப்பா அமெரிக்கால போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2ம் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய். அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்ன நாடுபடுத்துறதுக்கு பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் வேற. நீங்க சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. இது 2மே அக்ரிமெண்ட். அது போகல. அதுக்கப்புறம் படிப்புக்கு போகல, வேலைக்கு போகல. எந்த டைரக்டருமே ஒரு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால. செல்வமணிக்கு கூட வந்திருப்பேன்னு என்னன்னு தெரியல. அது நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நான் பையன் திட்டுவேன், உங்க பையனை நான் திட்டுறது போகல. அப்புறம் அவரே காதல் குண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்றேன்னா, படிக்க வச்சாலும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என் பேரன் நடிச்சிருக்காங்க இப்போ, நிலவுக்கு என் மேல நடிக்கோணும், 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது. +2 நல்ல ஸ்டூடெண்ட். படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தா படிக்கணும். அதனால என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படிச்சா அதோட அங்கட அந்த பையன் சொன்னான், அந்த பேரன் வந்து சொன்னா, நான் விஸ்காம் படிக்க போறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா? நம்ம வீட்லயும் 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்க போய் காலேஜ்ல படிக்க போற? மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணா போடுற ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லல, படிக்க வந்தா படிப்புதான். படிப்பு வரலையா, சினிமாவா, அந்த சினிமாவில போட்டு அமைக்குங்க, அதுல திறமையை வளர்த்துக்கிட்டோம்.
அவன் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் அவன் தாடி வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்கு, ஒரு பக்குவம் இருக்கு. எது வருமோ அதுல பிள்ளைங்களை செலுத்துறதுதான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்கு, நல்ல அழகா இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியல, இவ்வளவு நல்ல ஃபிட்னஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் பொல்லாதவன் ஷூட்டிங்ல இருந்து கெயிட் தியேட்டர்ல வந்து நடக்குதுனாங்க, போனோம் ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, சிக்ஸ் பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட் முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லத்தை கொடுத்து இந்த தூக்கி அந்த வேர் வச்சுட்டு மறுபடியும் ஷாட் எடுக்கிறது ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க. பெத்த பிள்ளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல, அதை விட்டுறாது, அதுதான் கேபிட்டல் உனக்கு. சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட்டுறாத, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, படி, வந்தா படி, படிக்கிறது ஏகாத்துக்கு படிக்காத, நடி, நடிச்சுதான் வருதா நடி, யார் சொன்னாலும் கேட்காத. டிசிஷன் மேக்கிங் யூஸ்ஃபுல். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பையனை சினிமாவில் கொண்டு நிறுத்துறதுன்னா, தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை, என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும், இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும். ஒரு பையன் கிடைக்கல. தெலுங்குல ஒரு பையன் இருந்தான், சித்திரம் உதயகரன் இல்ல, உதயகரன். அந்த படம் சூப்பர் ஹிட்டா வந்துருச்சு, நம்ம கதை மாதிரி இருக்கு. அந்த பையனை கேட்டா சரின்ட்டான். ஓகே, ஷூட்டிங்ல டேட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு உஷாகரன்ல இருந்து போன் பண்றாங்க, அந்த பையன் நடிக்க முடியாதுங்க, நம்ம டேட்ஸ் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுன்னு ஒரு வழியில அப்பதான் ஞாபகம் ஒரு வரைச்சு நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா வீட்டுல சொல்ல கூட இல்லைங்க, வேற நான் ஸ்கூல்ல டிராப் பண்றதுன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டிட்டு போயிட்டேன். அங்க வந்து இப்படி அழறான். அவர் எக்ஸாம் டைம் வரும், 2 மாசம் ஹாலிடேல முடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ப்ராமிஸ் பண்ணி வீட்டுல எல்லாரும் எகென்ஸ்ட். சந்தோஷமா இப்ப அந்த அளவுக்கு நாசமாக்கிட்டீங்களா, இப்படிதான் எல்லாரும். இதுக்கப்புறம் சிலவங்க சொன்னது ஒரு விஷயம் தப்பு. அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வாதான் காரணம், செல்வாதான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம். 60% படம் நான் எடுத்துட்டேன். 60% படம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒண்ணு வந்தது, காசு இல்ல, சரி இதையும் பண்ணா அந்த காசு இதுல போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்றது, டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானா, என்கிட்ட கொடுத்து பார்ப்போம்னு 2 நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன், எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவன் 60 அடி 100 அடி நல்லா ஷார்ட் லெங்க் எடுக்கிறாரு. சரியா, நான் சொன்ன தம்பி இது வந்து எடுக்கிற, இது எப்படி நீ எடிட் பண்ணுவ, இதுல ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படி எல்லாம் இருந்து. ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்க சொன்னது உண்மை, நீங்க சொன்ன உண்மைன்னு இப்ப சொல்ல வர, செல்வராயம் வந்ததுனாலதான் அந்த துணியோட இளமை அப்படி ஒரு படமா வந்தது. நான் எடுத்திருந்தால் ஒரு படமே வந்திருக்கும். 2வது, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆயிடுச்சு. அந்த பாட்டு தாங்க, யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா 2 பேருமே செல்வம் கிடையாது, தனுஷும் கிடையாது. இவன் தான் மெயின் ரீசன். அவ்வளவு நல்ல சாங்ஸ் கொடுத்திருந்தாரு. அதனால நம்ம பிள்ளை என்ன, இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை, பொறுப்பு, தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பசங்க வேஸ்டா போயிடுவாங்கிறது ஒரே ஒரு வழியில தான், ட்ரக்ஸ், போதை. இதுல போனாத்தான் வீணா போயிடுவானுங்க. மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமா சாதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, நம்மளை விட
ஏன்னா ஒரு பிடிவாதமா நான் சொல்றது கேள்றாங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். நான் பிறந்தது 1952ல, தனுஷ் பிறந்தது 1983ல. ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா? ஓட்டாது. டேய், நீ வடை சாப்பிடுறா, நீ சோளச்சோறு சாப்பிடுறா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிஸ்ஸா சாப்பிடுவான், வேற என்னென்னமோ இருக்கு, அதெல்லாம் சாப்பிடுவான். இதை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுடைய தலையெழுத்து என்ன நிர்ணயம் பண்றானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க. அப்பதான் அவனால முன்னுக்கு வர முடியும். கெட்ட வழியில போறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லர்ல தெரியுது. ஒரு இடத்துல விட ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மீடியாக்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்களாம் வந்திருக்கீங்க, வனிதா அப்படியே சொன்னாங்க, எழுதுங்க, தப்பா எழுதுங்க. ஆனா நீங்க தப்பாதான் எழுதுவீங்க. தப்பா எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும். சரியா எழுதுனா போகாது. எழுதுங்க. ஒரு புது பையன் உங்களை நம்பிதான் வர்றோம். இன்னைக்கு வந்து உங்களை விட்டா சினிமாவுக்கு வேற நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளவு வசூல், எப்படித்தான் உங்களுக்கு தெரியுமோ நீங்க தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸ் நீங்க தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்க உங்களுக்கு தெரியுது, எழுதுறீங்க. எழுதுங்க எதையாவது. ஒரு படத்துக்கு அங்கிருந்து வந்துருவோம், உங்கள் மூலமா தான் போகுது சேரணும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டரும் ட்ரெய்லர் ஒன்று போகும், அதுவும் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? உங்களை தவிர வேற வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பத்தி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோ வருவாருங்கிற அறிவுகள் அத்தனையும் இருக்கு. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்க திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் சொன்ன மாதிரி அந்த துணியில் நம்ம பண்ணும்போது சார் வந்து தொடர்ந்து சாரோட 10 படம் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். சாரோட 10 படம் சாரோட ஒர்க் பண்ணிட்டேன். வில்லேஜ் படம் நல்லா பேசிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலயே பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வரணுமா அப்படியே சுத்த நான் என்னோட தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் நம்ம வேங்க தான் நம்ம கூப்பிடுவேன். நீங்க சேலம் வேங்க ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பத்தி நான் ஒரு விஷயம் கண்டான்னு சொல்றேன். ஏன்னா இந்த படம் அவருக்கே கிடைச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். அப்போ நான் சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்காரு, அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்தேன். என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டுப்படை ஒரு இப்ப எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு பட்டுப்படவே வாங்கிட்டு வந்தாரு. அவரோட அந்த பேசுற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டா பேசினாரு. சரி, இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டர் இல்லை. என்ன பண்றது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக் பெயிண்ட். ஸோ அது என்ன இருக்கு, அது என்ன பண்றது? நான் பெயிண்ட கேட்டு இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமா நான் கண் கலங்கினேன். அவர் பட்ட கஷ்டம் இன்னைக்கு அந்த படம் அவர் இன்னைக்கு வாழ்க்கையிலே வந்திருக்குன்னா அது இன்னும் சொல்லுவாங்கல்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டா பலன் உண்டு. அந்த ஓடுறது ஒரு வயசுல ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டுல. ஷாம் கே கேமரா, பெரிய கேமராமேன், இதெல்லாம் எல்லாம் சொன்னாங்க, எதுக்கு வேற யாராவது பண்ணிருக்கலாம் போட்டுக்கலாம்னு. டைலாக் பேசும்போது தமிழ்ல பேசுவாரு, தமிழே பேசுனேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த அளவு கஷ்டப்படுறது. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் நான் பெயிண்ட் அடிப்பேன். அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சிருப்பேன் 10 பேர். ஏன்னா அங்கே உட்கார வேற கலர் போகக்கூடாதுன்னு. நான் சாப்பிட்றது அவரை பார்ப்பேன், கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூன்ல ஏதோ சாப்பிடுவாரு. 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டு சரி நான் சொல்லுவேன், பார்த்து பண்ணுங்க, அவரு ஆர்டிஸ்ட் இல்லையா, பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சாட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு கும்பல ஸோ
அன்னைக்கு கஷ்டப்பட்டாரு, அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன். அவர் பாரு நைட்டு மேல ஃபயர்ல எந்த அளவுக்கு பாரு ஒரு தடவை திருநாள் விழுந்துட்டாரு. ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சு அன்னைக்கு கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே தானே நான் சொல்ற விஷயம் உங்ககிட்ட நான் கத்துறது என்னன்னா, இந்த வயசுலயும் இந்த இதுலயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்க. அதுதான் இந்த படம் கிடைச்சு நிச்சயம் வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரேம்நாத். இங்க வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கஸ்தூராஜா சார் சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன கதையெல்லாம் எனக்கு தெரியும். அவர் என்ன மறந்துட்டாரு. நான் இப்போ டான்ஸ் மாஸ்டர், புது டான்ஸ் மாஸ்டர். ஒரு சாங் நான் அப்போ ஒரு நல்லா தெரியும் ஜாண்டா மாஸ்டர் அசிஸ்டன்ட் வேற சாங் கேட்பாரு. சாங் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சலான்ட்டு வருஷம் வருஷம் சுத்திட்டு இருப்பேன். நாங்க இப்பெல்லாம் வரும்போது ஆபீஸ் வரும்போது ஒரு மட்டும் உட்காந்துருப்பாரு. எடுத்தோம் சாங் எடுப்போம். எப்போ சார் டேட்டு? ஒரு 4 மாசம். நான் ஒரு 2 வருஷம் சுத்துறேன். அப்போ 3வது வருஷம் இவங்க படம் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தெலுங்கு பாட்டு வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாரு அந்த சாங் பண்ண. இப்ப சாங் பண்ணீங்களா சார்? நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன். இப்ப நான் தெலுங்குல இருந்து வர முடியாதுன்னா அசோக் மாஸ்டர் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சேன். அசோக் மாஸ்டர் பண்ணார். ஸோ அவரு எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்க. நான் பார்த்தேன் அந்த ஆபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் பையன் இப்படி 2 பேரும் நம்பிதான் இருப்பாங்க. ஏன் இருந்தாலும் அந்த என் பையனுக்கு இருப்பேன். அவ்வளவு மிக்சர் இருப்பாரு. அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு கண்ணுல நான் பார்த்தேன். நான் சப்போர்ட் பண்ணேன். இப்ப கெட்டப்ல ஒரு ஐடியா எல்லாம் போச்சு. பட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த படத்துக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்க தான். அதே மாதிரி நீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சேவனி சார் வந்து அவரோட டேக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேண்டாஸ்டிக். அப்பயே ஹிந்தி ரேஞ்சில் பயங்கரமான ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பாரு. ஸோ அவருக்கு நான் அசிஸ்டண்டாக இல்லை. ஆனால் அவரோட ஷூட்ல எல்லாம் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் டாஸ்க் யூஸ் பண்ணுறது நான் எல்லாம் பார்ப்பேன். அப்போ சம்பத் ராஜ் கிட்ட நான் அசிஸ்டண்டா இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டரா இருக்கும்போது யார் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டைரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் வந்து ராதா செலக்ட் பண்ண நாகே சார் என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் எனக்கு இன்னும் நான் ஃபேமிலியாக வேணும், கொஞ்சம் ஏஜா இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ல மேடம் தான். ஸோ என் ஒய்ஃப் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்காது. நிச்சயமா நான் சொல்லி அதை மறந்துருக்கேன். கஷ்டம் சார் சொன்னாங்க நான் சொல்ல நினைச்சேன். சாதாரண கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், என் பையனுக்கு சின்ன வயசுல ஹீரோ ஆன ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இருக்கு. பிறகும்போது ஹீரோன்னு சொன்னாங்க. ஓகே. பட் இந்த படம் நான் செல்ஃபிஷ் கோஷம் எடுத்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல ரொம்ப அவமானப்பட்டேன். என்னோட சொந்த படம் ஐஃபைன் ஒரு படம். அதில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஹீரோ கூப்பிட்டு இருந்தேன். அவர் வரன்னு சொல்லி அவருக்காக எழுதி போட்டிருந்தேன். அவருக்காக டிவி எல்லாம் போது அவர் வரல. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அவருக்கு நான் டான்ஸ் சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ க்ளோஸ் தானே. எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஹீரோ வரலன்னு அந்த டிவி வரல சார், சீஃப் கெஸ்ட் வரலன்னா யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஆஃப் பண்ணி சுவிட்ச் இருந்தாலும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்போ மைக் எடுத்து சொன்னேன், பயங்கர பேசிட்டேன். அது ரொம்ப ஃபைனல் ஆயிடுச்சு. அப்போ முன்னாடி பையன் வேண்டாம் கோஷன் போட்டு மேலே வராதுன்னு இப்போ சொல்ற இதே ஸ்டேஜ்ல இதே இடத்துல இந்த 2 வருஷத்துல என் பையனை ஹீரோ அனுப்பாச்சேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் தெரியுது, எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் அங்கே அதே ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியாது. விஜய் மேடம் அன்னைக்கு அவங்க ஷாகானாங்க. நான் வந்து காரை நிற்கிறேன், அங்க போஸ்ட் கேஸ் இருக்கிறேன். நான் அங்கே தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. சே நம்ம சொன்ன நடக்குது அப்படின்னால கொஞ்சம் மைண்ட் ஸ்பாட்ல விட. ஸோ அது பெரிய அந்த ஒரு இதுதான் சார். நான் டைரக்டர்
ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த ஹீரோஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஃபெயிலியர் ஹிட்ன்றது டைரக்டர் மூலமா இருக்காது. அதுக்கு நிறைய கிளைமேட் டிஸ்டர்ப் இருக்கும், தேட்டர் ராங் டைம்ல ரிலீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் அதோட அந்த டைரக்டர் டேலண்ட் அவுட் ஆகி போச்சுன்னா அவர்கிட்ட அந்த கதை போயிடுமா. திறமையை காட்டுனா யாரை வச்சு காட்டலாம். அப்பதான் என் பையன் சின்ன பையனா இருக்கு எப்படி ஹீரோ பண்ணணும். அங்க வந்து ஒரு 17-18 இயர்ஸ் பையனுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணா என்னன்னு சொல்லிதான் இந்த கதை டே நைட் கஷ்டப்பட்டு செய்யறேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சர்வீஸ் தான் காட் ஃபாதர். அவர் தான் வந்து அவர் பையனை என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவன் லக்கு என்னன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஒரு தீப் ஆர்ட்ஸ் அவங்க வாங்கி ஃபுல்லா ரிலீஸ் பண்ற பயங்கர லக்கு. இன்னும் லக்கு தமிழ்ல இவர் வாங்கி ரிலீஸ் பண்றது லக்கி. எனக்கு வந்து நான் டாடி நான் கேட்கல, நல்லா படிப்போம், 90% எடுப்போம், அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் செல்ஃபிஷ்காக நான் ஹீரோ ஆகினேன். ஆனால் இப்போ ஹீரோ ஆகிட்டான். ஸோ இரண்டாம் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா நான் மதுரை சொல்றேன். இது ஒரு நல்ல கதை, நிச்சயமா வந்தவங்க பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் புதிய பாதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒரு டைரக்டருக்கு எப்படி படம் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. யார் யார் அஜெண்டருக்கு போகலாம், தப்பே இல்லை. ஹலோ, வணக்கம். என் பேர் ராகன் ராஜ். இந்த படம் பார்த்து பேசணும்னா ஃபர்ஸ்ட் படம் பார்த்த அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஸ்தூரி சார், இன்னும் செல்லுமணி சார் வந்து பார்த்து ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு சார் வெங்காயன் சார் அண்ட் பிரேமாத் சார். இங்க எனக்கு ரொம்ப பிளஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்குன்னா ஒரு புது ஆக்டரா, ஹீரோவா நான் சொல்லிக்க மாட்டேன், ஒரு புது ஆக்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸா இந்த மாதிரி கெஸ்ட் எங்காக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இந்த படம் பத்தி பேசணும்னா, இந்த படம் ஒரு 2 years பேக் எங்க அப்பா நைட் ஒரு 1 மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க. டே இந்த படம் இப்படி இருக்கும்போது நான் படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா எங்க அம்மா இந்த படங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளவு பேர் மேல நம்பிக்கை வச்சுட்டு கோடி செலவு பண்றாங்க மேல. அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட 110% தந்த இந்த மூவிக்காக. ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்கிரீன்ல நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ 28th மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம்னால சரியா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல படம், ஒரு ஆனஸ்ட் மூவி, ஒரு சின்ன பையன் ஒரு அம்மாக்காக என்ன லெவல் போறான்னு ஒரு படம். ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்றீங்களோ அந்த படம் கண்டிப்பா பாருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்லலாம், ஆனா நான் ரொம்ப இந்த சந்தோஷத்துல நல்ல சரியா யோசனை இல்லை. எல்லாரும் என் மேல நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் பேசினாங்க. எல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மீடியாவங்க நல்லா இந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆக மாதிரி பாருங்க. நீங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை. ப்ளஸ் சின்ன படம் அது. நான் ஒரு சின்ன ஆக்டர். நான் இன்னும் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நானும் அப்பா அந்த இண்டஸ்ட்ரியில பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளான் பி சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை, சினிமா தான். சின்ன பிள்ளை இருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு தந்துச்சு. ஸோ அதே சாப்பாடுல நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை. பிளான் தான் இருக்குது, ஒரே பிளான், அதுவும் சினிமா. ஸோ நான் சினிமாலே வாங்கி சினிமாலே சாப்பிட்டு சினிமாலே இருக்கலாம் நான் ஒரு பிளான்ல இருக்கேன் நான். ஸோ நல்ல ஆக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வருவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணா கஸ்தூரி ராஜா அவர்களே, நல்ல புதிய அருமை நண்பர் ஆர்கே செல்வமணி அவர்களே,
மன்னிக்கணும். தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு 24 சங்கமும் கிடையாது. அந்த தயாரிப்பாளரை சொல்ல நான் மறந்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால அவர் ஞாபகம் வச்சுக்கல, மன்னிச்சுக்கங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த அப்படி பார்த்தா நானும் மறந்துட்டேன். கண்டிப்பா வந்து டென்ஷன்ல இந்த வாரம் தமிழ் அதனாலதான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அண்ட் ரவி சார் அவரு நான் வேதாந்த சிரிச்சிருக்கேன் அவர் காமெடியை பார்த்து, நிச்சயம் புஷ்பா காமெடியில. ஸோ அவரை வந்து எனக்கு நான் சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்த படத்துல அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். என்னோட படத்துல நடிச்சா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ராதா நாட்டு அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, மற்றும் கரத்து ராஜா அவர்களே, ஆக்டர் முத்துகாளி அவர்களே, ஆக்டர் பெங்கால் அவர்களே, ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களே, கரத்தை சொல்லியாச்சு. என்னுடன் சேலத்திலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் அருமை மைக்கிறார் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ புயலம்மன் நாடகம் என்று நான் சிறு வயசில் ஆரம்பித்ததிலிருந்து என்னுடன் பயணித்து என்னோட நாடகத்திற்கு அனைத்து உதவியும் செய்தவர் அவரை மைத்தினார் KP முருகேசன் அவர்களை வருக என வரவேற்று அவர்கள் வந்திருக்கும் அருமை நண்பர் திரு சண்முகம் அவர்களும் 30 ஆண்டு என்னுடன் பயணித்து வருகிறார். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆட்டுவார் வெளிவந்துவாரை கொண்டிருக்கும் செந்தூர் அவர்களுக்கும் அருமை மருமகன் ராம்குமார் அவர்களுக்கும் திரு அவரார் கரா என்னை தமிழ் படத்தில் முதலில் அறிமுகப்படுத்துவார் நமது பிரேமாத்தா. நான் அப்புறம் சொல்றேன். செந்தில் ஆட்டோரிடம் குழந்தைகள் மற்றும் சீனி எக்ஸ் கவுன்சிலர் செல்வராஜ் சக்தி கல்யாண சுந்தரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காரு. அவரையும் வருக வரவேற்று, நான் ஒரு ஆண்டுக்கு முன்பு நமது பிரேம் சார் வந்து போன் பண்ணாரு. சார், ஒரு அருமையான ஒரு கேரக்டருக்கு நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. நான் எனக்கு என்னன்னு தெரியல. சரி, சுற்றுலாமல் நம்ம நேரம் ஒரு சாமி போன ஒரு நிகழ்ச்சி நடத்தாம அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் போறாங்க. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சார், சூப்பர் குட் பிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஒரு மேபிளு, நீங்க வாங்கினாரு சார். ஹைதராபாத்ல போய் ஷூட்டிங் வந்து சார் நான் சேர்மனா இருக்கிறேன்டா, இப்ப போய் நான் விட்டுட்டு நான் எப்படி சார் வந்து நான் போய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் நீங்க வாங்க சார். ஃபர்ஸ்ட் போனோம், போய் மேடத்தையும் டைரக்டரையும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நாள் ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போனோம்னா அவர் டைரக்டர் என்ன பண்ணாரு, ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு துப்பாக்கியில சொல்ற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனை வந்து ஒரு குடியில எடுக்கிறாங்க. என்ன பண்ணாரு, ஃபுல்லா இந்த கருப்பு, அதாவது காலையில இங்க இருந்து அந்த கருப்பு பிளாக் பூசுவாங்க. அதை பூசிட்டாங்கன்னா அது வந்து ஈவினிங் 6:30 பண்ணுவாங்க. இந்த மூக்குல வளையெல்லாம் போட்டு, எனக்கு என்னடா நம்ம ஒரு சேர்மேன், ஒரு நாளைக்கு நம்ம 200 பேர் 300 பேர் சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, என்னடா அது அசிங்கமா இருக்கு, நாளைக்கு நம்ம ஊர்ல நம்மள படம் பார்த்தா என்ன சொல்லுவாரா அப்படிங்கிறத முன்னாடி நல்லா கழுவிட்டாரு. அந்த டைரக்டர் தெரியாது என்ன பண்ண, நானும் தமிழ்லாம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்ல ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லி அப்புறம் ஒரு வச்சுட்டாங்க. அதுல ஒரு பையன் போயிட்டான். டைரக்டர் சொல்றாரு, ஏடாடி அவர் எவ்வளவு பெரிய ஒரு சேர்மன், நீ ஒரு பிச்சைக்காரன், நீ வந்து அந்த வேஷம் போட மாட்டேன்ட்டியா, போடா அப்படின்ட்டாரு. அதாவது அந்த பாரஸ்ட்ல நானு எனக்கு இந்த படத்தை இன்னும் பார்க்கல சார். டைரக்டர் இன்னும் இந்த படமே பார்க்கல. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ராகுல் வந்து அந்த 7 நாள் 8 நாள் அவங்களோட ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருந்தேன். அந்த அவங்க பட்ட கஷ்டம் இருக்குதுங்களா, நானும் கஷ்டம். பாரஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளே கீழே இருந்துச்சு கேமரா, என்னால இருந்து இன்னும் வலி. அந்த கேமரா ஃபர்ஸ்ட் அவ்வளவு அருமையா இருந்தது. டைரக்டர் சொன்னாரு, இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த கேமரா அவ்வளவு பெரிய கேமரா, 3 கேமரா அப்படியே மேல விழுந்துருச்சு. விழுந்து அப்படியே எல்லாமே காயம் சரிச்சிட்டு ஓட முடியாது. நீங்க என்ன நினைச்சா இருக்காரு, அவ்வளோ ஒரு வெறித்தனமா நான் இருந்தாலும் அந்த கோழியை விடல.
நம்ம நடிச்சு ஆகணும்னு சொல்லி நல்ல பூரா ரன்னிங் செய்யலாம், கதாநாயகனை பொறுத்த செய்யலாம். எங்களுக்கு இதே கிடையாது, ஃபாரஸ்ட் எல்லாம் முழுமுழா ஏறுறோம். அது உண்மையிலேயே நான் இப்ப என்கிட்ட சொன்னாரு சார், சொன்னார் பிரேம்நாத் சார், அதாவது சினிமான்றது எல்லாம் தெரியும். அவரு அண்ணா சொல்ற மாதிரி தண்ணி லேடிஸ் இந்த மாதிரி போய் ஒவ்வொரு இது பண்றதுனால சினிமா நிறைய பேர் நிறைய பணத்தை இழந்துட்டு அதோட 99% அப்படி இருக்கான். ஆனா பிரேம்நாத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்காக சொல்ல, அதாவது அவர் இது பண்ணாருங்கிறத நான் சொல்ல, சார் இந்த படத்தை நாம நடிச்சிருக்கிறோம், இந்த படத்தை தமிழ்நாட்டுல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசல, கேளுங்க மகள் தான் இருக்காரு. சார் உங்க மேல நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் வேற சினிமாவை ஏமாத்திட்டு போயிருக்கிறான். இப்ப 10 பேரும் நம்ம ஏமாத்திட்டு போயிருக்கான். எங்க வீட்டுல கூட நிறைய பிரச்சனை, சினிமாவை போறீங்க அது சரியா இருக்காது. ஆனா ஜெயிப்போங்கிறது நம்பிக்கை இருக்குது. காரணம் கேட்டீங்கன்னா நாம நேர்மையான வீட்டுல போறோம், கண்டிப்பா ஜெயிப்போம். அதுக்கு உதாரணம் இந்த வெட்டு. நான் இன்னும் படம் பார்க்கல, இன்னும் ரவிலா பார்த்து அன்னைக்கு மீட்டிங் மேல போக முடியல, ஃப்ரீ ஷோ பார்க்கறது கூப்பிட்டுருந்தாங்க, அவரு சாரை கூப்பிட்டாரு, போக முடியல. ஆனா இன்னைக்குதான் சென்னை வந்து சேலத்துல அவரு சொன்னாரு, என்னென்ன ஒர்க் வேணுமோ அமௌண்ட் நான் அனுப்பிச்சுடுவேன். ஆனா இன்னும் இது வரைக்கும் நான் படம் நான் பார்த்ததில்ல. அவ்வளவு கண்மூடித்தனமா பிரேம்நாத் ஏமாற்ற மாட்டாரு. எனக்கு கிட்டத்தட்ட இப்ப பண்டிகைக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வருவார், வருஷம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு வருவாரு. கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவேன். ஆனா ஒரு 100 ரூபாய் கூட நிறைய பேர் என்ன பண்ணாலும் அந்த ஆர்டிஸ்ட் ஒரு ரேட் பேசிட்டு இங்க ரேட் பேசுவாங்க. ஆனா அவர் அப்படி பேச மாட்டாரு. என்ன இந்த அமௌண்ட் தர அக்கௌண்ட் தர நீங்க போட்டுறேன் கூட்டிட்டு வருவாரு, நீட்டா கூட்டிட்டு வந்து நீட்டா நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரை நம்பிதான் நான் இப்ப இந்த படம் வருஷம் இப்ப 3 படம் போயிட்டு இருக்குது. 3 படம் மில்லி புட்டு வெண்டர்ஜி தேட்டல் 3 படம் போயிட்டு இருக்குது மீன்ஸ்ல. இருந்தாலும் அவரை பிரேம்நாத் சார் அவரை வச்சுதான் நான் எல்லாமே செய்வேன். காரணம் கேட்டீங்கன்னா சினிமாவில நிறைய பேரு நல்லவங்களை பார்க்க முடியாது. நான் பார்த்துட்டேன், நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய நம்மள ஏமாத்துறது, பொய் பேசுறது, இந்த மாதிரிலாம் சினிமாவில் இருக்காங்க. ஆனா நமக்கு பிரேம்நாத் சார் என்ன அவருக்கு தெரியும் நான் எப்படின்னு. அந்த புயாமல் ஒரு மூவிஸ்ல ஒரு படத்தை நம்ம ஒரு கம்பெனி இயக்குகிறோம். அந்த கம்பெனி நல்ல நல்ல நிலைமையில கொண்டு போய் இடம் என்று கூறிக்கொண்டு என்னை நம்பி எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழைத்த நம்ம டைரக்டர் அவர்களுக்கு மை லைஃப் அந்த அம்மா சும்மா சொல்லக்கூடாது. ஐயோ அந்த ஷூட்டிங் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பம்பர மாதிரி ஆடுவாங்க, பம்பர மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி நைட்டு அப்படி கண்ணெல்லாம் அப்படி இதா இருக்கும். சினிமா அப்படியே அந்த அம்மா சுபாஷ் அவரு நம்ம ராஜன்ஸ் நல்லபடியா வளர்றாப்புல, நல்ல நம்பிக்கை இருக்குது. படம் நல்லா நல்லா வந்திருக்குது, நல்லா பார்க்கல. இருந்தாலும் ஏன்னா ஷூட்டிங் போனவங்கள ஒரு 7-8 நாள் ஷூட்டிங் போனவங்களே சொல்றேன் நானு, அருமையான படம். சினிமா கண்டிப்பா இது வெள்ளம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த நன்றி வணக்கம். நன்றி சார். கிட்டத்தட்ட 15 வருஷமா உங்களுடைய நட்பு இருந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட நான் இப்ப பொண்ணா எடுத்து பேசுவேன், அதே மாதிரி நான் பண்ண பேசுவேன். ஸோ இது நான் அந்த 15 வருஷத்துலயும் அந்த நல்லூர் அந்த இவங்களே அழகா பாக்குறாங்க. இங்க வந்த மீடியா எல்லாருக்கும் நன்றி இல்ல வணக்கம். சாரி மறந்துட்டேன் என்னென்னமோ யோசிச்சு. ஸோ மீடியா சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ தயவுசெய்து இது மக்கள் கிட்ட சேர்த்துவீங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். ஸோ சின்ன படங்கள் கூட நீங்க பிளீஸ் சப்போர்ட். அதை பத்தி பேசுங்க, அது தெரியாம போயிடுது. வனிதா மேம் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் இருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு, அது கூட சொல்லுங்க தயவுசெய்து. சோ நாங்களும் படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். சோ கடல்ல அலையா நாங்களும் தான் வந்துட்டு இருக்கோம். பெரிய அலை வரும், சின்ன அலை வரும். சோ சின்ன சின்ன அலை உங்களுக்கு ரொம்ப பாதிக்காது. பெரிய அலை வந்துச்சுன்னா முழுங்கிடுவீங்க எல்லாம். சோ அதால எந்த கூடயும் எந்த சின்ன அலை கூட விளையாடுங்க. சோ தயவுசெய்து அது சொல்லிக்கிறேன் இந்த மேடை மூலியமா. சோ சார் கஸ்தூரி சார்
உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பாரு. உங்களை பத்தி வாரத்துல ஒரு 3 நாளாவது எங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி இவ்வளவு இந்த 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 பொசிஷன்ல இருக்காரு கஸ்தூர்ராஜ். சோ நீ கவலைப்படாத, நம்மளும் ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்ல சார். சோ நிறைய கஷ்டங்கள் நிறைய பேர் தாண்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி உங்களதான் ரொம்ப அட்மைரா பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. சோ வாங்க ஐயனார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க சத்தியமா சாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்கறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சரி, ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு நாங்க இப்படி பூசுறோமே அந்த ஒரு கில்ட் எங்களுக்குள்ள இருந்துச்சு. சோ அந்த சாரு எங்க படம் இப்படி வெளியே விடுறாருன்னா அது ரொம்ப கடுமைப்பட்டுக்கிறேன் சார் உங்களுக்கு. சோ சார் ரவி மரியா சார், உங்களை டிவில பார்த்து உங்க கேரக்டர் ரொம்ப ரசிச்சிருக்கோம் நாங்களும். எங்க வீட்டுக்காரு உங்க ஃபேன் சார். ஆக்சுவலி ராதா மேம் சூஸ் பண்ணது நாங்க தான். சோ என் பையனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவா வேணும்னு நான் நினைச்சேன். சோ அதனால ராதா மேம் சூஸ் பண்ணிருக்கோம். சோ இங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிர்மல் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிருந்தாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு மழையில. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த படத்துக்கு இதுதான் நாங்க பண்ணலான்னு இல்லை. ஐ இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மழையில ஒரு 10 நாள் மழையில பண்ணிட்டு இருந்தோம். யாருமே இது வலி அது வலி எதுவும் சொல்லாம ரொம்ப எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படியே நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரொம்ப கவனிப்பாரு நாங்க சென்னை வந்தாலே. சோ ரொம்ப வருஷமா எங்க வீட்டுக்காரு ஃப்ரெண்டு சிஷ்ய எல்லாம் சொல்லிக்கலாம். சென்னையில ஒரு ஆளு எங்களுக்கு இருக்காருன்னா அது பிரேம் தான். சோ தேங்க்யூ. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல கண்டென்ட் உள்ள படம் வித் ஆக்ஷனோட சேர்ந்து இருக்கோம். ஸோ நாங்கெல்லாம் தமிழ் படத்துக்கு ஃபேன். ஆக்சுவலி நான் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணி பார்த்த படம் துணிவுகள் சாரி, அந்த படம் தான். எனக்கு தமிழே வராது. ஆனா அப்போ அந்த சிடி இருக்கும். அந்த சிடி பார்த்து ரசிச்ச ஒரு டைரக்டர் யாருன்னா செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார். சோ இவங்கதான் எங்களுக்கு மைண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படங்கள். அதுக்கப்புறம் எல்லா படமும் பார்த்திருக்கேன். நான் செல்வராகவன் சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஆக்சுவலி. சோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக ஆக்டர் விஜய் கணேஷ் அவர்களை பேச வைக்கிறேன்.